கன் கொடுங்கப்பா. வழக்கமாக மாலை போடுவாங்க இல்லையா, சின்னது. ஆமாம் சார், உள்ள சொல்ல போகிறேன் சார். சார் பெரிய கண்ணில் சுடணுமா சின்ன கண்ணில் சுடணுமா சார்? சார் இப்படி வந்துடுங்க சார், ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க சார். சார் ஆடியன்ஸை பாருங்க சார், பேக்கில் சுடணுமா ஃப்ரண்ட்டில் சுடணுமா சார்? ரெடி சார், ரெடி சார், கண்ணை முடிக்குங்க சார். ரெடி, ஓகேவாப்பா? இன்னும் ஃப்ரண்ட்டா சார்? கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்க. ரெடி சார்? வேணாம் சார், எனக்கே பாவமாக இருக்கு சார், வேணாம் சார். சார் பிரபு நீங்களும் வரீங்களா சுடலாம்? சுட வேணாமா? அன்பால சுடலாம் சார். சார் இதெல்லாம் அன்பால நடக்குது. ஐயோ சார் அன்பு சார். ஐயோ சார் எனக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்பால சுடுறீங்கன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா சார்? பாசிட்டிவாக நினைப்போம் சார், நம்ம அன்பு தான் சார். உங்களே சுட சார், வாங்க சார் நீங்கள் வாங்க. சரி பிரபு, நீங்கள் நடிக்க சொல்லி தரீங்க. ஆக்சுவலாக நான் நடிக்கிறேன். பிரபு சொல்லுங்கள் பிரபு. இல்லை சார், இல்லை அவர் பேசுகிறோம். இல்லை முதல்ல சொல்லித்தாங்க சார். அப்படியே ஸ்பான்டேனியஸாக கிடையாது. நான் எங்கே சொல்லி இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும், எதுக்காக சொல்கிறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். என்ன சீனு, எதுக்காக சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இப்போ தான் வேணாம் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் ப்ரோ பேசும்போது ஒன்றா பேசிக்கலாம், அப்புறம் வந்து சுடும்போது தனியாக திருப்பிக்கலாம். எஸ் சார் இருக்குது சார் ப்ரமோஷனுக்காக தானே சார் சொல்கிறேன். அதுக்காக தான். டம்மி தான் சார். இல்லை டம்மி தான் இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க, அவ்வளோதானா? அதில் லவ்லாம் இருக்கலாமா? சாகும்போது லவ் எமோஷனோட சாகணுமா? ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் என்ன மாதிரி எஃபெக்ட் லைட்டாக பண்ணி காட்டுறீங்களா கொஞ்சம் எனக்கு? எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? அந்த சவுண்டில் நீங்கள் என்ன வருது அந்த மாதிரி? ஓகேவா? ரெடி? எங்கே சொல்லுங்க. நிஜத்துல இவ்வளோ சந்தேகம்லாம் கேட்டிருக்காரா? அங்கே எங்கே சார் கேட்டேன்னா? ரெடி நெஞ்சு இப்போதான் கத்தம்பி. ஓகே சோ மேடையில ஆமா வந்தாச்சு. and இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஆமைக்கு மாலை போடுறோம். நீங்க போறீங்களா ஆமைக்கு மாலை? வாங்க தம்பி, நீங்க போடுங்க. வாங்க தம்பி, வாங்க நீங்க போடுங்க சார். ஆமா சார், ஆமடிக்கு பொண்ணார போத்துறாங்க சார். போடுங்க சார். தேங்க்யூ. வாங்க உங்க நான் அந்த பக்கம் நிக்கிறேன் சார். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி எல்லாரும். எஸ். ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம். நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமாக கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமாக பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே, பிரியாணி கொண்டாங்கப்பா. அண்ட் மீண்டும் இப்போ விஜய் ஆண்டனி சார்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கறனால வாங்க கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உங்க பேர் சார்? ஸோ ஒட்டுமொத்தமாக குழு இணைஞ்சு இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஓகே சார். சார் நீங்களே வெட்டுறீங்களா யாராவது வந்து? சரி தம்பி நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் தான். சரி தேங்க்யூ. நீங்கள் ஊதுறீங்களா? ரெடியா? ரெடி. சரி நீங்கள் ஊதுங்க தம்பி. நீ ஊதுப்பா. ஹாப்பி பர்த்டே டு a favorite விஜய் ஆண்டனி சார். மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ். தம்பி என்னப்பா ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம். இம்தியாஸ் உங்களுக்கு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒன்லி. ஓகே பீஸ் இங்கே ஸ்பூன் கொடுங்கப்பா. கையில் கொடுக்க முடியுமா? எஸ் தம்பி. சரி ஆடி அமாவாசையா? will you eat பிரியாணி? சார் தம்பி ஸ்பூன் இல்லாமல் பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னப்பா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஈவெண்ட்டை? ஒரு நிமிஷம் கையிலேயே விட்டுக்கலாமா? இது வந்துகிட்டே இருக்கு சார். ஐ திங்க் நம்ம கட் பண்ணி டைம் ஆகுனா சொல்லுங்க. கையில் எடுத்து விட்டுறேன். வெயிட் பண்ணுறாங்க. ஸ்பூன் இல்லையா தம்பி? யா எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many more films to come. 25th film ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் சார்பாக. பிரபு வாங்க, டைரக்டர் பிரபு. சார் வாங்க ப்ளீஸ்.
டியூ பிக்சர் ஷெல்லி. உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போ தான் மீட் பண்ணோம் 1 மந்த்துக்கு முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கிறீங்க. அதை வந்து பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாளுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு என்ன இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படி தான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்கள பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்கள் படத்தை தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால் எவ்வளோ பெரிய அவுட்புட்டை நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமணம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேஸாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹீரோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும்.
உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் ஷெல்லி இருக்கார், உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபுட்ட இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சத்ய திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புகிறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிக்கு டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பார், ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ அந்த மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸாக ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணை, திருப்தியை. வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேறு லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணிங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்ட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சத்ய திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் என்ன டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோடய சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோடய டீம், என்னோடய ஆஃபீஸில் என்னோடய சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார், இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோடய பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கம்மிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து 25 இன்றைக்கி 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட். தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு தடவை ரேகா எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடித்த பிறகு கேள்விக்கு எதாவது பேசலாம், இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். உட்காந்த பிறகு. யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.